வணக்கம் மக்களே, சற்று முன்னோடியான செய்தி ஒன்று வெளியாகலாம். ஓபிஎஸ்ஸின் கூடாரம் காலியா, திமுக இணையும் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவா? திடுக்கிடும் தகவல். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் வலுவான கூட்டணி அமைத்துள்ள திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதற்காகத்தான் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு திமுக சார்பில் வெற்றி பெற்றவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது மனோஜ் பாண்டியன் இணைவது திமுகவில் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக உத்தியாக பார்க்கப்படுகிறதா? அதிமுகவின் உட்கட்சி குழப்பம் என்பது தலைவிரித்து ஆடும் சூழலில்தான் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் நின்றவர் மனோஜ் பாண்டியன். இவர் ஆலங்குளம் தொகுதியில் எம்எல்ஏயான மனோஜ் பாண்டியன் இன்று முதல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகிறது. இந்த தகவலானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதாம். ஆனென்றால் ஓ பன்னீர்செல்வம் கடந்த ஆட்சியில் கூட தர்ம யுத்தம் நடத்திய போது மனோஜ் பாண்டியன் என்பது அவரது தந்தை மறைவு PH பாண்டியன் ஆகியோரின் ஓபிஎஸ் பக்கமே நின்றனர். இப்போதும் கூட ஓபிஎஸ்ஸின் ஒரு வலதுபுறமாகவே செயல்பட்டவர்தான் இந்த மனோஜ் பாண்டியன். கண்டிப்பாக இவர் இப்போதும் அதிமுகவில் 60க்கு அதிகமான எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் மட்டுமே இருந்து வந்தார்கள். கடந்த சில வாரங்களாகவே தனது ஆதரவோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். அப்போது கூட அவரிடம் தொண்டர்களும் பலரும் உங்களின் எதிர்காலம் கட்சியில் பெரும்பான்மையோர் இருக்கும் பக்கம் செல்வதே நல்லது உங்களுக்கு என்று அவர்கள் அறிவுறுத்தினார்களாம். அதனால்தான் மனோஜ் பாண்டியன் அவர்கள் விசுவாசத்தின் பக்கமே தான் நிற்பேன் என்று உறுதியாக சொல்லி வந்தார். இந்த நிலையில் தான் திமுகவில் இன்று தன்னை இணைத்துக் கொண்டாராம். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் என்பவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மனோஜ் பாண்டியன் இணைவது திமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக உத்தியான வித்தியாசமாக பார்க்கப்படுகிறதா? அதாவது PHM பால் மனோஜ் பாண்டியனுக்கு வழக்கறிஞர், அரசியல்வாதி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் MP என பல்வேறு மோகங்கள் உண்டு. 2001 தேர்தலிலே சேரன் மகாதேவி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்தான். பின்னர் 2010 முதல் 2016 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர்தான் இந்த மனோஜ் பாண்டியன். அது மட்டுமன்றி 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதியன்று சென்னையில் பிறந்தவர். இவர் OMSவின் முதல் பொதுச்சாளர், அதாவது ராஜ் சாஹிப்பின் G. சாலாமுதீன் பேரனும் தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகனும் என்பவர் இவர் குறிப்பிடத்தக்க. அது மட்டுமின்றி இவர் அம்பேத்கர் சட்டப்பேரவை கல்வியத்தில் BL, சென்னை பல்கலத்தில் ML சட்டப்பேரவை முடித்திருந்தார். வழக்கறிஞராக தொழில் செய்து வந்த இவர் அரசியல் குதித்து தனது அரசியலில் மக்களுக்கு நலனை செய்வதற்காகவே அரசியல் குதித்து தனது பணிகளை செய்து வந்தார். இது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக மனோஜ் பாண்டியனுக்கு அவர்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு தொகுதி திமுக சார்பில் கொடுக்கப்படுமா என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.